ஹாய், இன்னைக்கு ஹேருக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தலைமுடியை நல்லா சிக்கு இல்லாமல் 2 பக்கமும் வாக எடுத்து நல்லா சீவி சிக்கு உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் என்ன ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு நல்லா ஸ்கேல்ப்பு, முடியோட எண்டு எல்லாமே நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அலோவேரா இருக்குது. நான் வந்துட்டு நேச்சுரல் அலோவேராவே எடுத்துருக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டையோட வெள்ளை கரு இருக்குல்லையா, அது மட்டும் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமா லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஜெல் ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்மளுடைய தலையில, ஸ்கேல்ப்பு, முடியோட எண்டுக்குன்னு சொல்லி நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு லைட்டாக வந்துட்டு அழகா ஒரு மசாஜ் கொடுத்து அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கொண்டை போட்டு ஊற விட்டுருங்க. ஒரு 1/2 hour ஊறினதுக்கு அப்புறம் மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அக்ஷா நேச்சரோடைய அரப்பு ஷாம்பு தாங்க எடுத்திருக்கிறேன். இதுல அரப்பு, மருதாணி, வேப்பிலை, கருவேப்பிலை, வெங்காயம், கற்றாழைன்னு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. வாசனையே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பொடுகு பிரச்சனை வராமல் பாதுகாக்கும், முடி கொட்டாமல் இருக்கும். முடியுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு ஷைனிங்காக இருந்தது. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. என்னுடைய ஹேர் டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. உங்களுக்கும் இந்த அரப்பு ஷாம்பு வேணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குற பேஜையும் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க.